Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு கோபி 65 ஒரு ஈஸியான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணியை நல்லா சுட வச்சுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணின காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது நல்லா கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போ வாங்க பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ண கோபி இதில் சேர்த்துக்கலாம். இமீடியட்டாக திருப்ப வேணாம், ஒரு 1 நிமிஷம் ஆன பிறகு திருப்பலாம். இல்லைன்னா மசாலாலாம் நல்லா கோட் ஆகாது அதில். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா இப்படியே ஃப்ரை ஆகட்டும். நல்லா மொறுமொறுன்னு வரணும், அது வரைக்கும் இது நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு பேட்சாக சேர்த்து இதை பொரித்து எடுத்துக்கலாம். கடைசியாக டேஸ்ட்டுக்காக 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 சில்லியை இதில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். கோபி 65 ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த கோபி 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.